கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வர எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாய் வியாபித்திருக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை முழுவதும் ஆளுகை செய்யட்டும். நாங்கள் உம்மை பாடி துதிக்கவும், நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்கும்படி, பதில் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் துதி ஆராதனையை மேஷக் முன்பாக வந்து நடத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோமாக. ஓகே, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கோம். முழு மனதோட ஏசப்பாவுக்கு நம்ம ஆராதனை செலுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். எல்லாரும் கையில தட்டி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கும் பாடலை பாடலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவரே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இருதயம் தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இருதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,
வந்தோம் தூயவரே சுவையே. நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆண்டவரே எல்லாரும் எழுந்து ஆண்டவரே ஆராதிப்போமா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த நேரத்தில் அப்பா நாங்கள் சபையாய் ஒரு விஷயம் கூடி இருக்கோம் ஆண்டவரே. அம்மா ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் யாரும் மனுஷனுக்காக இங்கே வரல ஆண்டவரே. ஒருவருக்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. உம்மை நோக்கி நாங்கள் ஆராதிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஆராதனைகள் ஒவ்வொரு வார்த்தைகள் கிட்ட வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் எங்களை ஆண்டவரே நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அமேன் அமேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் ஆண்டவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடம் இருந்தேன். வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடம் இருந்தேன். என்று கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன்
நேராயும் கண்களை ஏறெடுப்பேன். என் பெயர்ந்ததற்கினினும் நிலை மாறி புவி அதற்கினினும் மலைகள் பெயர்ந்ததற்கினினும் நிலை மாறி புவி அதற்கினினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவிட்டார் என்னை காக்கும் தேவனுறங்கார். என் காலை தள்ளாடவிட்டார் என்னை காக்கும் தேவனுறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நிலை வருவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே. வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலும் சந்திரன் இரவில் சேதம் படுத்துவதே. சூரியன் பகல் சந்திரன் இரவில் சேதம் படுத்தாதே. ஆசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன்
உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசிச்சிட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசிச்சிட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாருமே? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே, அம்மா ஆண்டவரே, அப்பா, எத்தனையோ தடைகள் நம்ம லைஃப்ல இருக்கலாம். எவ்வளோ தடை ஆண்டவரே, இந்த தடைலாம் ஆண்டவரே என்னால் உடைக்கவே முடியலப்பான்னு இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் ஆண்டவரே, அந்த மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. என் நோய் ஆண்டவரே, செத்தவங்களை நீங்கள் எழுப்புவீர் என்றா என் நோய்கள் உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீங்கள் என் தடைகளை உடைப்பீங்க ஆண்டவரே. அந்த தடை எவ்வளோ பெருசாவனா இருக்கட்டும்ங்க ஆண்டவரே. என் லைஃப்லையும் எவ்வளோ தடை இருக்குது ஆண்டவரே. நான் முன்னேறதுக்கான எவ்வளோ தடைகள் பிசாசு போட்டாலும் அதை உடைக்கிற தேவன் என் தேவன் ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ். மலைகளை பெயர்ப்பீர் என்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் தையும் இரு பரிவாரமா உம்மால் அஞ்சு இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமா உம்மால் அஞ்சு இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உதுத்துவதே நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. எல்லாம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றார்
என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? திரும்பி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? திரும்பி சொல்லுமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? திரும்பி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே அப்பா, என் தடைகள் எல்லாம் உடைப்பீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார் ஆண்டவரே. ஆண்டவரே, பல நேரம் ஆண்டவரே நானும் பல நேரத்தில் யோசிச்சிருக்கேன். ஆண்டவரே, என்னால் என்னப்பா பண்ண முடியும்? என் தடைகளுக்கு என்னப்பா பண்ண முடியும்? நான் வேஸ்ட்டாக இருக்கேனேப்பா, என் தடைகளை யாருப்பா உடைப்பா? ஆனால் ஏசப்பா என்னை பார்த்து சொன்னார், நீ கவலைப்படாதடா, உன் தடைகளை நான் உடைப்பேன். எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் அந்த தடையை உடைக்க நான் உண்டுடான்னு ஏசப்பா என்னை பார்த்து சொன்னார். எல்லாம் திரும்பி ஒரு விஷயம் அவரை பார்த்து, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆண்டவரே, அம்மே ஆண்டவரே, ஜீசஸ் ஆண்டவரே, நீங்க எங்க எல்லாரையும் மூடுங்க ஆண்டவரே. உன் பிரச்சனத்தினால எங்க எல்லாரையும் மூடுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்க கூப்பிடுறோம்ப்பா ஆண்டவரே. நீங்க இந்த இடத்துல உலாவுறீங்க ஆண்டவரே. எங்க எல்லாரையும் நீ நிரப்புறீங்க ஆண்டவரே. அம்மேன் ஜீசஸ். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானீர். நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீர். நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன எங்கே போவேன் நான்? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க.
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உறவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. திரும்ப சொல்லுவோமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே அப்பா, நீ எனக்கு கொஞ்சம் நேரம் நினைங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க என்ன நினைக்கல நான் என் வாழ்க்கையில் ஆண்டவரே பல நேரம் உண்மை நாங்கள் மறந்துருப்போம் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எங்களை மறந்ததே இல்லை ஆண்டவரே. எங்களை எப்போ டெய்லி ஆண்டவரே நாங்கள் மறந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் எங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஞாபகத்தில் எங்களை வச்சுட்டே இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களுக்குள்ளே நாங்கள் இணைய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அம்மையே ஆண்டவரே, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுமாக நம்ம திலக்கிற பிரதர் மதிக்கரசு அவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாரும் கரண்டி தட்டி ஏற்றுக்கொள்ளுங்களா? ஹலோ. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பொதுவாக கிறிஸ்தவத்திலே இந்த நாட்களை விசேஷித்த நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கடைசி வாரமாக இருப்பதனால் இதை ஹோலி வீக் என்று சொல்வார்கள். இந்த நாட்களிலே தான் தேவன் கெத்செமனேயிலிருந்து தம்முடைய அந்த இறுதி யாத்திரையை ஆரம்பிக்கிறார். அவர் கெத்செமனேயிலே ஜெபித்து விட்ட பின்பு தம்முடைய சீஷர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை நாம் இப்பொழுது தியானிப்போம். இந்த காரியங்கள் அவர்கள் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அவர் உணர்த்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்களாக இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்து தமக்கென்று ஒரு கூட்ட மக்களை அவர் தெரிந்து கொண்டார். தமக்காக அவர் தெரிந்து கொண்ட அந்த சீஷர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா அவர் விட்டு விட்டு செல்லக்கூடிய அந்த ஊழியத்தை அந்த 12 சீஷர்களை தான் தொடர்ந்து ஆரம்பிக்க வேண்டும், தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும்.
அப்படி இருக்கும்போது அந்த சீஷர்களை அவர் பலப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இந்த உலகம் அது எப்படிப்பட்ட உலகம், அதற்குள்ளாக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஏற்கனவே அவர்களை ஊழியத்திற்காக அனுப்பும் பொழுது தேவன் கூறுகிறார், உங்களை ஓநாய்களுக்குள்ளே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த உலகத்தில் மனுஷர்களெல்லாம் எப்படி இருக்காங்களா? ஓநாய்களை போல இருக்கிறார்கள். இது கேடு நிறைந்த உலகமாக இருக்கிறது, வஞ்சகம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட உலகத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அந்த நாட்களிலே அந்த சீஷர்களுக்கு அவர் சொன்னார். அதே காரியத்தை நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது நமக்கும் அது சரியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். என்னோடு யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். இது ஏன் அவர் சொன்னார் அப்படின்னாக்கா, அவர் இனிமேல் அந்த சீஷர்களோடு இருக்க மாட்டார். இருக்கிறது 1-2-3 நாள் தான். ஸோ இந்த நாட்களிலே அவர்களை எவ்வளவு அவர்களை பூஸ்டப் பண்ண முடியுமோ, எவ்வளவு அவர்களை இந்த உலகத்தை சந்திக்க ஆயத்தப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவர் சொல்லுகிறார். அப்போ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அது உண்மையானதாக, அது கனிகளை கொடுக்கக்கூடியதாக, அது மற்றவர்களை அவருடைய சமூகத்தில் கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஃபர்ஸ்ட் என்ன? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உலகத்தை விட்டு அவர் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே அதனால்தான் அவர் இந்த காரியத்தை சொல்றார். ஏன்னா இது முன்னாடியே சொல்லியிருந்தாக்க ஒருவேளை அவர் மறந்துருப்பாங்க. இந்த காரியங்களை முன்னாடி சொல்லியிருந்தா அவங்க மறந்துருப்பாங்க. இப்ப சொல்றாரு. ஆனா இப்ப சொன்ன அந்த காரியத்தை கேட்டு கூட சீஷர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்க அவர் சிலுவையில் அறையிண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சமயத்துல எல்லாம் போயிட்டாங்க, உலகத்தை பார்த்து எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க, அவங்க உலக பிரகாரமான வேலையை பார்த்து போயிட்டாங்க. அப்போ இதே சூழ்நிலையில் நம்ம வச்சு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இறந்து 2000 வருடங்கள் ஆயிடுச்சு. நாம் இந்த வார்த்தையில் எப்படி எடுத்திருக்கிறோம், நாம எப்படி கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறோம், நாம எப்படி அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளை நாம கேட்டு நாம செய்யும் பொழுதுதான் அவருக்கு கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, அவரை போல நாம இருக்கக்கூடிய பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு சாட்சியுள்ளவர்களாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்க நாம் இங்கே வர்றதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதும் அமர்ந்து இருக்கிறதும் அது வீண், அது ஒரு வேஷம் போடுற வாழ்க்கையாக தான் இருக்கும். தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னாக்க அவருடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்தமாக நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நான் இனிமேல் உங்களோடு இருக்க மாட்டேன். அப்போ அடுத்த காரியம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க தேவன் கூறுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அப்போ என்னுடைய வார்த்தையில் உங்களில் இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் அதுக்கு முன்னாடி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த அதிகாரத்தில் ஒரு கொடியான திராட்சை கொடியில அந்த கிளைகள் கொடியானது செடியில நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ அதுல இருந்தால் மட்டும்தான் கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்க அது கனிகளை கொடுக்க முடியாது. அதே போல நாமளும் நம்முடைய தேவனோடு ஒரு இசைந்த ஒரு வாழ்க்கை, அவரோடு ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகளை நம்முடைய மனதிலே வைத்து அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் நம்ம கனிகளை கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம கனிகளை கொடுக்க முடியாது. அது திட்டமும் தெளிவுமாக இருக்கும். அப்போ ஒரு செடி அது எப்படி, அது நல்ல செடியா அது கெட்ட செடியா அப்படிங்கிறது எதனால் அறிகிறோம்? அதில் கிடைக்கக்கூடிய கனிகளான நம்ம அறிகிறோம். அப்போ நம்மகிட்ட என்ன கனிகள், நம்ம என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வெளிப்படுத்துகிறோம், அதை வச்சுதான் நம்ம யார் எப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியடிகள் சொல்லுவாரு, உன்னுடைய நண்பனை சொல், அப்போ உன்னைய நான் யாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிக்கும், இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம்.
உன்னுடைய நண்பனை சொல், உன்னை யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற. அப்போ உலகத்தானே வந்து ஒரு மனுஷனை எடை போடுறதுக்கு அவனை சுற்றி யார் இருக்காங்க, அப்போ அவனுடைய பண்பு தான் இவரிடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாமும் நம்முடைய தேவனை நம்முடைய அருகிலே வைத்துக் கொள்வோமானால் நம்மை பற்றி மற்றவர்கள் நல்ல சாட்சிகளை கொடுப்பார்கள். ஒரு சில கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம யார்கிட்ட பேசணும் அப்படின்னாக்கா அங்கே நம்முடைய வார்த்தைகள் இனிமையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, தம்பி நீங்கள் என்ன கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்பாங்க. உங்களை பார்த்து யாராச்சும் அப்படி கேட்டிருக்காங்களா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்? அப்போ அவங்களுக்கு தெரியுது ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா அவன் ஒரு மென்மையாக பேசுவான், அன்பாக பேசுவான், நல்லபடியாக பழகுவான் அப்படின்ட்டு. அப்போது அதனால் யார் மகிமைப்படுறா? நம்மளை மகிமைப்படுறோம் இல்லை, தேவன் மகிமைப்படுறார். தேவன் மகிமைப்படுவதனால பிதாவும் மகிமைப்படுவார். அப்போ பிதா தேவன்கிட்ட உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவார், பாரப்பா நீ சொன்னது வந்து அவங்கெல்லாம் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுறாங்க, உண்மையாலுமே உன்னுடைய ஊழியம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஊழியம், நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு அவரை அப்ரிஷியேட் பண்ணுவார். அப்போ தேவன் இதை எல்லாத்தையும் வந்து அவருடைய நம்முடைய கணக்கில் அங்கே எழுதி வைத்திருப்பார். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உலகத்தில் வந்து இப்போ மீடியா வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தெரியும், எல்லாம் பாக்கெட்டில் வச்சுருக்கோம். நாம் அதை யாராவது ஏதாவது ஒரு மூலையில் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது என்ன பண்ணுறாங்க, உடனே அதை செல்ஃபோனில் எடுத்து உடனே அதைய பாஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்போ அப்படி அந்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்லேயும் மற்ற மீடியாக்களில் வரும்போது அது யாருன்னே தெரியாது, நம்மள தான் அப்ரிஷியேட் பண்ணுவோம், அதை வந்து லைக் போடுவோம். அதனால யாருக்கு பெருமை? அதான் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அது பெருமை. எனக்கு பாரு இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குது, இத்தனை பேர் வந்ததையே ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே போல் தான் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களை பிதா பார்த்து கொண்டு இருப்பார், தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார். அதன் மூலம் நமக்கும் அது நல்ல ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே வளருவதற்கு அது ஏதுவானதாக இருக்கும். அடுத்த காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, எனக்கு சீஷராக இருப்பீர்கள். மூன்றாவது காரியம், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு நண்பன் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரிய காரியம். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு நண்பர், அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னாக்க அவர் வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கணும், அவங்க நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து இவர் கூட நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சுக்கணும், இவர் கூட நம்ம பழகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த நபர் நம்மளை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரா? அப்படி ஒரு வேளை நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னாக்க அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் பழக மாட்டாங்க. நம்மளை யார், நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன, இது எல்லாத்தையும் அவங்க ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. இது இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அப்போ உன்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து அவங்கள நண்பராக வச்சுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அவர்கள் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ சமுதாயத்தில் உயர்ந்த மனிதனுக்கு நம்ம ஒரு நண்பனாக ஆகணும் அப்படின்னாக்க அப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதையே நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், செய்வோம். அப்போ தான் நம்ம அவருடைய நண்பர் ஆக முடியும். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷராக ஆகணும் அப்படின்னாக்க அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். பாரதியார் கவிதைகளை நம்ம படிக்கும்போதுன்னு சொல்லுவோம், சும்மா வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுனால வந்து வார்த்தைகளை நம்ம வந்து பெரிய ஆட்கள் அப்படின்னா அந்த ஒரு செய்யல் ஒன்று வரும். அந்த மாதிரி நம்ம சும்மா ஓஸ் அடிக்கிற கைத்தாளத்தை போல இருக்கக்கூடாது. ஏதோ சும்மா நம்ம நேரம் கிடைக்கிது, இல்லை வாரத்தில் நம்ம ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறோம், அப்போ அங்கே வந்து நம்மளை எப்படி மற்றவங்களுக்கு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், நம்மளை எப்படி காமிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்முடைய பர்சனல் லைஃப்லையும் உலகப்பிரகமான நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லக்கூடிய நாட்களிலும் தேவனை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அவருடைய சீஷராக இருக்க முடியும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு நண்பனாகிறதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் எடுக்கிறோம், அப்போ அதே இது வந்து தேவனுக்கு நம்ம சீஷர் ஆகிறோம் அப்படின்னாக்க என்ன எஃபர்ட் நம்ம எடுக்கிறோம். ஸோ அது வந்து உண்மையாலுமே தேவன் நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர் அவர் சாதாரண ஆள் இல்லை. அநேகர் இன்னைக்கு தேவனை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்குள்ளே வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபோட்டோவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க அந்த ஃபோட்டோவை மீறி அதனுடைய ஃப்ரேமுக்கு பியாண்டு நம்மளுடைய
அந்த இமேஜினேஷன் போகாது, எல்லாம் அதுக்குள்ளேயே வச்சு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவையும் ஒரு ஃப்ரேம்களை வச்சு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அதுக்கு அப்பாற்பட்டவர். நம்முடைய கற்பனைகளுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய அறிவுக்கும் அவர் அப்பாற்பட்டவர். இந்த உலகம் அவரை கொள்ளாதாமா. அப்போ அவ்வளவு பெரிய தேவனை நாம் எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம்களை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவருடைய செயல்கள் மகத்துவமானது. இன்னைக்கு கடவுள் படைத்த அந்த படைப்புகள்லேயே 1/3 தான் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கானா. இன்னும் 2/3 அவனுக்கு தெரியவே இல்லை. இந்த வருஷம் இந்த உலகம் உண்டாகி கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு மேலாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க 30% தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் 70% அங்கே இருக்குது, கடலுக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த கடல் எவ்வளோ ஆழங்குது இன்னைக்கு வரலும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 1/3 தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா. அப்போ தேவன் பாருங்க எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், அதை நம்ம இன்னும் ரீச் பண்ணவே முடியல. அப்போ அவ்வளவு பெரிய தேவன், அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சயின்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொன்றையும் டிபெண்ட் பண்ணி ஒரு செயின் ரியாக்ஷனாக வந்துட்டு இருக்கும். அது அப்போ இதெல்லாம் அவருக்கு யார் சொன்னது, அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தது? அப்போ இதெல்லாம் நம்ம எப்போ நினச்சி பார்த்துருக்கோம்? இந்த நம்முடைய உடலே பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம உடலே பெரிய அதிசயம் அப்படின்னாக்க இதே ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னாக்க அது நமக்கு எவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நம்ம லைஃப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த த்ரோட்டே ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன். அப்போ நம்ம அதை சொல்ல வேண்டிய காரியத்தை சரியாக அதை கொண்டு சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இப்படியாக இருக்கும்போது இப்படியாக ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணின அவர் பயங்கரமாக தேவன். அவர் நம்மளை பார்த்து சொல்றார், என்னுடைய சீஷராக இருப்பீர்கள் நீங்கள். இது எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும்? ஆனால் உண்மையாலுமே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னைக்கு நம்ம ஒரு சீஷரில் இருக்கிறோமா? அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். அப்போ சொல்றது ரொம்ப ஈஸி, நம்ம எல்லாருமே ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். மோரல்லஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களாக தான் இருப்போம். இல்லை அப்படின்னாக்க அட்லீஸ்ட் ஒரு 20 வருடங்களாவது நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்போம். எத்தனை பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம், எத்தனை சத்தியங்களை கேட்டிருக்கோம், எத்தனை முறை வேத வாக்கியங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போ அபியாசப்படுத்தி இருக்கிறோம், எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதை கடைபிடித்து இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் கடைபிடிச்சிருந்தோம் அப்படின்னாக்க உண்மையாலுமே நம்முடைய கனிகள் வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்களை விட. அப்போ நம்முடைய கனிகளை அவர்கள் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம கூட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு நம்மை தேடி வரணும். ஒரு காந்தத்தை போல நாம் இருக்கணும், மற்றவர்களை நம் பக்கமாக இழுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்காக எத்தனை பேர் நம்ம முயற்சி எடுத்துருக்கிறோம்? அதை பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலுமே ஒரு கேள்விக்குறியான காரியமாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன பண்ணினாக்க நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன செய்கிறோமோ அதை மற்றவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மற்றவர்கள் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது அவங்க அந்த பக்கம் போய் சொல்லிடுவாங்க. ஈஸியாக நம்மளை ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவாங்க, இவன் இப்போ ஏற்பட்ட ஆள் தான் அப்படின்னு. இதே நம்ம புரியிறாப்புல இன்னும் நான் சொல்ல போனாக்க ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வச்சுக்கங்களேன். 4 பேர் உட்காந்து பேசும்போது ஒருத்தர் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போறாரு. அந்த 3 பேர் எந்திரிச்சு போனவங்களை பற்றி பேசுவாங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்கள பற்றி எல்லாம் பேசுவாங்க, என்னென்ன எப்படி அப்படின்ட்டு. அந்த 3 பேரில் ஒருத்தர் எந்திரிச்சு போறாருனாக்கா அந்த 2 பேரும் அவரை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் உலகம். அப்போ ஒரு மனுஷனே நம்மளை இப்படி இருக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது கடவுள் நம்மளை எப்படி பார்த்துட்டு இருப்பார்? அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போ மனுஷர்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கார். சாதாரண ஒரு மனுஷனே நம்ம இப்படி கவனித்து கொண்டிருக்கிறான் என்றால் தேவன் நம்ம இன்னும் எவ்வளவு அதிகமாக நம்மளை கவனித்து கொண்டு இருப்பார். அப்போ அவருடைய சமூகத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அப்போ இது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு தேவ மனிதன் இது டிஜிஎஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்களாம், கிறிஸ்துவ எப்பவுமே அவர் பாவத்தை மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்கள,
அப்போ நீங்கள் வந்து ஏன் ஒவ்வொரு நாளும் போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை. ஒரு டைம் சொல்லிட்டாக்க அவர் மன்னிச்சிட்டாரு, அப்புறம் ஏன் மறுபடியும் மன்னிக்கணும்னு கேட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா. ஒருவேளை ஒரு கணம் அவர் வந்து திகைச்சிட்டாராம். உடனே ஆவியானவரே எனக்கு சரியான ஒரு விடையை கொடுங்க, சரியான பதிலை கொடுங்க. ஏன்னா எத்தனையோ ஆயிரம் மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி வந்து நான் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது அப்படின்னோடனே டக்குன்னு ஆவியானவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினாராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாராம், காலையில் நம்ம எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் பண்ணுறோம், வெளியே நம்ம வேலைக்கு போகிறோம், சாயங்காலம் வந்து மறுபடியும் நம்ம குளிக்கிறோம், வேற உடைய நம்ம மாட்டிக்கிறோம். ஏன் சாயங்காலம் வந்து மறுபடியும் குளிக்கிறோம்? நாம வேர்வை அழுக்கு இந்த டஸ்ட்டு இதெல்லாம் நம்ம மேலே படிஞ்சிருக்கும். அப்போ அதனால் நம்ம குளித்து நம்முடைய அழுக்கை நம்ம விட்டு எடுத்து போடுறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நான் போயிட்டு வரும்போது என்னுடைய கண்களால் ஒரு சில காரியங்களை நான் பார்ப்பேன், என்னுடைய காதுகளால் ஒரு சில காரியங்களை கேட்பேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது, என்னுடைய நினைவுகளை அசூசிப்படுத்தக்கூடியது. இதனால இந்த பாவம் இது வந்து என்னுடைய உள்ளத்தில் வந்து அநேக பாவ காரியங்களை சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே உட்காந்துட்டு அமெரிக்காவில் போய் பாவம் செஞ்சுட்டு இருக்கலாம் நம்முடைய நினைவுகளால். உலகம் முழுவதும் நம்ம இங்கே உட்காந்து என்னென்ன காரியத்தை பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடலாம். அப்போ நம்முடைய நினைவு அது வந்து ஒரு பாவம் தானே. அதனால தேவனிடத்தில் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்துக்காக நாங்கள் மன்னிப்பை கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இப்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொருவரும் தேவனோடு நம்மளை வந்து ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும், நம்மளை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்க படுக்கும்போது, ஆண்டவரே அவங்களோட ஒப்புரவாகிட்டு என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்தால் கூட என்னுடைய ஆவி வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அது இங்கேயே தங்கிடக்கூடாது, அதனால உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி இன்றளவும் மகிழ்ச்சி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களாம். அதே போல தான் நாமும் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெபிக்கக்கூடிய ஜெபம் வந்து, பிதாவே என்னுடைய ஆவியுடைய கரங்களில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒப்புரவு ஆனால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். நம்ம ஒப்புரவு ஆகலை அப்படின்னாக்க எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு மோனோட்டோனஸாக இருக்கும். அது இல்லாட்டினாக்கா அது ரெகுலராக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கும் ஒழிய, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறதோ இல்லை உண்மையாக ஒரு கிறிஸ்தவனாக நம்ம சொல்கிறதோ எப்படி இருக்காது. அதனால வந்து இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நாம் வாழ வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். பிதாவுக்கு எனக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குப்பா. அது எப்படிப்பட்ட கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் என்ன ஒரு நாளும் தனியாக விடவே மாட்டார். அவர் என்னைய பார்த்துட்டே இருக்கார். நான் எங்கே போனாலும் அங்கே பார்க்குறாரு, இங்கே போனாலும் இங்கே பார்க்குறாரு, இங்கே வந்தாலும் இங்கே பார்க்குறாரு. எனக்கும் அவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே அது அறாது, அது தடைப்படாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் சொல்கிறாரு, அந்த கெத்செமனேயில் வந்து போர்ச்சேவர்கள் வந்து இவங்களை பிடிக்க வரும்போது உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த சீஷர் வந்து அவர் ஒரு வாள் வச்சிருப்பார், பேதுரா எடுத்து அந்த காதை வெட்டிடுவார். அப்போ உடனே வந்து வெய்யப்பா, ஏன் அவ்வளோ டென்ஷனாக நீ உடனே எடுத்து வெட்டுற, வெய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என் பிதா கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னாக்க எனக்கு 12 லேகியோனுக்கு குறையாம தூதர்களை எனக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லேகியோன் அப்படின்னா என்ன, எத்தனை பேர்? 6000 பேர். அப்போ 72,000 தூதர்களை எனக்கு அனுப்புவார். ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 72,000 பேர் எனக்கு அங்கே அனுப்புவார். அப்போ என்னை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால வந்து நான் ஒன்றும் அவரோட ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எனக்கு அவருக்குள்ளே அந்த பந்தம் அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு மேலே வரும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, வேறு என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார். பிதா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறார் நம்மகிட்ட, அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் அப்படின்னு. ஒன்லி பிகாட்டன் சன், அவர் வந்து ஒரே பேரான குமாரன், என்னுடைய பேரான குமாரனை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார்.
இப்படி அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ரிலேஷன்ஷிப் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. அதை போல நான் உங்களோட இருப்பேன். பிதாவும் நானும் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நானும் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்ல. இதை கொஞ்சமாக நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுதா லைஃப்பில்? எத்தனை பேர் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு நண்பனுக்கு இல்லை நம்ம யாரை நம்ம உயர்வை நினைக்கிறோமோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தானத்தை நம்ம எப்போது தேவனுக்கு நம்ம கொடுத்து வச்சுருந்துருக்கிறோமா? கொஞ்சமாவது நம்ம அதை யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போது தேவனுக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நம்ம கொடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்க உண்மையாலுமே நம்முடைய கனிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பார்க்குறவங்க இம்மீடியட்டாக சொல்லிடுவாங்க, யார் நீ எப்படி அப்படின்ட்டு அவங்க உடனே சொல்லிடுவாங்க. அப்போது ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்துக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அதே மாதிரி நான் உங்களோட இருப்பேன், நீ எங்கே போனாலும் உன்னை பார்த்துட்டே இருப்பேன், நான் எங்கே அந்த 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 ரிலேஷன்ஷிப் நான் விடவே மாட்டேன். என்னத்தை நீ கேட்டாலும் உடனே செய்வேன் இம்மீடியட்டாக. உனக்கு இன்னொரு ஆபத்து வந்தாலும் நான் உன்னை பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சொல்லக்கூடிய தேவனாக இருக்கார். ஆனால் அதை எவ்வளோ பேர் உதாசீனப்படுத்திட்டு இருக்கோம் நம்ம? அது எத்தனை பேர் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுறோம்? ஒருவேளை இங்கே உட்காந்து நம்ம மனசில் ஏற்றுக்கொண்டாலும் அடுத்த நிமிஷம் வெளியே போனதுக்கு பின்னாடி அதனோட ரியாக்ஷன் மற்றவங்க நம்மகிட்ட இருந்து போகிற அடுத்த ரியாக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது? அதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குதா, இல்லை அதை உள்வாங்கி நம்ம அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சமாக அதை நாம் சிந்தித்து பார்க்க தேவன் இந்த நேரத்தில் நம்மை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் யாராவது ஒருத்தர் படிங்களேன். ஆமாம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எங்கூட இத்தனை நாள் நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, உன்னதலுக்கு தேவனுக்கு ஒசனா பின்னாலும் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ திருடனை பிடிக்கிறாப்புல வரீங்களே, அப்போ நீங்கள் இத்தனை நாள் என்னை யாரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையா அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் கேட்கிறார். அப்போ அதே மாதிரி ஒருவேளை இப்போ நம்மளை பார்த்து கேட்டார் அப்படின்னாக்க அந்த கூட்டத்தில் நாமளும் ஒருவராக இருப்போமா? அப்படியான அர்த்தத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தயவு செய்து இந்த நேரத்தில் நாம் அதை யோசனை பண்ணி பார்ப்போம். அப்போ தேவனுக்கு நம்ம உண்மையாலுமே இருந்தோம் அப்படின்னாக்கா பிதாவுடைய ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்குதோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் நம்மோட அந்த ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் இருப்பார். ஒரு கணவன் மனைவி, ஒரு நல்ல நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஜீவானந்தம் அவர் இறந்துட்டார், அவருடைய மனைவி அந்த சர்ச்சில் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்கு 2 பேர்த்துக்கும் ஒரே மனசு. நான் என்ன நினைக்கிறேனோ இந்த காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இதைத்தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன், இதைத்தான் செய்யணும்னு சொல்லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேற ஒரு காரியத்தை அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாங்களா, இவங்க சொல்லுவாங்க இதே தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஒரு மனம். அப்போ இதே போல தான் நாமும் அவரோடு கூட நாம் இருக்க தேவன் விரும்புகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நீங்களும் என் கற்பனையிலே கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு இருக்க வேண்டும். அப்போ என்னுடைய கற்பனை என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய கற்பனை என்ன? அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இது பண்ணி அப்படியே ஒரே வரியில் நம்ம கொடுத்துட்டாரு, அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள். அது ஒரே வார்த்தை தான். இதில் சகல கற்பனைகளும் 10 கற்பனைகளும் அடங்கி இருக்குது. அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னாக்க இது எவ்வளவு கடினமான காரியம் இல்லை, இது அவ்வளோ ஈஸியாக, அது சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் அதை நம்ம செய்யும்போது எவ்வளோ கடினமாக இருக்குது. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நம்மளுடைய சரீரத்தை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், அதை நம்ம வெளியே வரும்போது அது எப்படி அதுக்காக நம்ம கேர் எடுத்துக்கிறோம், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்த்து 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 பண்ணுவோம்.
அப்போ இந்த உடலுக்காக நம்முடைய உடம்புக்காக நம்ம இவ்வளவு கேர் எடுக்கிற அப்படின்னாக்கா அதே போல் மற்றவர்கள் நம்ம கேர் எடுக்கணுமா? இது சாதாரணமாக முடியக்கூடிய காரியம், அது சான்ஸே இல்லை. ஆனால் அந்த கற்பனையை நீங்கள் கை கொண்டீங்க அப்படின்னாக்க உண்மையாலுமே நம்மை போல உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை போல உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை. உண்மையான சீஷனாக நாம தான் இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நாம தான் அந்த உண்மையான சீஷராக இருப்போம். அப்போது மற்றவரை நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம பழகும்போது அடுத்தவர்களுடைய தராதரத்தை பார்த்து நம்ம பழகக்கூடாது. மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. இவங்ககிட்ட நம்ம பழகின பின்னாக்க இவர்கள் மூலம் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து பழகக்கூடாது. அந்த ஸ்டேட்டஸ், இவங்க எப்பேற்பட்டவங்க, என்ன படிச்சிருக்காங்க, இவங்க பணக்காரரா, பணம் இல்லையா, படித்தவங்களா, படிப்பில்லையா, என்ன ஜாதி, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம ஓரம் கட்டிட்டு கிறிஸ்து நம்ம எப்படி பார்த்தாரோ நாம் அதே மாதிரி பார்க்கணும். தேவன் நம்ம பார்க்கும்போது இது எல்லாத்தையும் பார்த்தாரா? எதையும் பார்க்கல, எதையுமே பார்க்கல. அவர் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டார். பாமாலையில் ஒரு கீர்த்தனையில் ஒரு பாட்டு இருக்கு, வா பாவி மலைத்தின் இல்லாதே வா. அப்போ நம்ம பாவியை பார்க்குறாரு, பாவியை தான் பார்த்தாரு நம்மளை. நம்ம யாரும் தேவனுடைய சமூகத்தில் நான் இதில் ரொம்ப யோக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லவே முடியாது. தாவீது சொல்லிட்டான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தார். ஆரம்பத்திலேயே வந்துருச்சாங்க. அப்புறம் நாம் என்ன சொல்றதுக்கு, நான் ரொம்ப யோக்கியம் இல்லை, நான் ரொம்ப நல்ல அப்படின்னு எங்கே நம்ம சொல்ல முடியும்? நெவர், சொல்லவே முடியாது. அதனால நாம் இந்த காரியங்களை நம்ம மனசுலேயே வைத்து நம்ம அந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதெல்லாத்தையும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு தேவன் நம்மளை பார்த்து கேட்குறாரு. ஏன் சொல்கிறேன் இதெல்லாத்தையும் நான் ஏன் சொல்லுறேன் அப்படின்னாக்கா, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. ஏன்னா நான் போயிடுவேன், அப்புறம் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருப்பீங்க. கைவிடப்பட்ட ஆடுகளை போல நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பீங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னாக்கா நான் என்னென்ன சொன்னோம் இது எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து கொண்டு இருக்கிறானா. அதனால அவனை நீங்கள் எடுத்து நிற்கணுமா? நான் சொன்னது எல்லாத்தையும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, எதையும் விட்டுறாதீங்க. அப்போ நீங்கள் எனக்கு சீஷராக இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு கனிகளை கொடுப்பீர்கள், நான் உங்களை நிலைச்சிருப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் மனதிலே வைத்து கொண்டவர்களாக அதன்படி நம்ம செயல்படக்கூடியவர்களாக இருக்கும். எதுக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், வேற எதுக்காகவும் நமக்கு அழைக்கல. இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா பரலோகத்திலே நித்தியமான அந்த வாழ்க்கையில் நாம் முதலாளாக இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த அநித்தியமான காரியங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம், இங்கே தான் நம்ம இருப்போம். அதனால் சாதாரண மறுபடியும் நான் சொன்னதை போல் சாதாரண இந்த உலகத்தில் அந்த இவர் சொல்கிறாரு, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நீங்கள் எதை கேட்டாலும் நல்லதை கேளுங்க, அதனால உங்களுக்கு பெருமைகள் சேரும். அதே மாதிரி நம்ம நல்லவைகளை கேட்டிருக்கிறோம், அந்த வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும், அதை நம்ம பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் தேவன் நம்மால் மகிமைப்படுவார், அவர் பெருமைப்படுவார், நம்முடைய காரியங்கள் ஜெயமாக முடியும். தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கண்களை கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து காத்து இந்த இரவு வேளையில கேட்கிற ஒரு காரியம், நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் பதிலை கொண்டு வருகிற ஜெபங்களாய் மாறும். நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கென்று மிகுந்த கனிகளை கொடுப்போம். உலகத்திற்கென்று அல்ல, சுயத்திற்கென்று அல்ல, கர்த்தருக்கென்று நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சீஷர்களாய் இருப்போம். நம்மை பார்த்து இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். நம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போமா, அந்த அன்பை நாம் இந்த பூமியில
காட்ட முடியும். அன்பில்லாத இந்த உலகத்தில் அன்பை வெளிப்படுத்த உங்களையும் என்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம் கர்த்தருக்குள் அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் போது அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போமா? இவை எல்லாவற்றுடைய முடிவு என்ன தெரியுங்களா? நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இரவு வேளையில நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள் இருக்கிறதா? அநேக நேரங்களில் யாரோ பேசின வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கிறது. அது நேர்மறையான வார்த்தையாக இருக்கலாம், எதிர்மறையான வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க நாம் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் என்று சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த வார்த்தைகள்ல எவைகளெல்லாம் நமக்குள் நிலைத்திருக்கிறது? நம்மை காயப்படுத்துகிற வார்த்தையில் நம்ம அநேக நேரத்தில் நிலைத்திருக்க நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக மாறுமா? நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவலைக்காக உம்மை துதிக்கிறையா. நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தைகள் எங்களிலும் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் இன்னும் எங்களிலே பெருக பண்ணுவீராக. எங்களுக்குள் உம்முடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கிறது ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எல்லா வார்த்தையும் எங்களிலே நிலைத்திருக்கத்தக்கதான அந்த அனுபவங்கள் எங்களிலே பெருகட்டும் ஐயா. எங்களை புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகள் அல்லது எங்களை இகழ்ந்து பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்குள் அநேக நேரங்களில் நிலைத்திருக்கும் அளவுக்கு உம்முடைய வார்த்தையை எங்களில் நிலைத்திருக்க நாங்கள் இடம் கொடாமல் போகிற அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. வாயில திறந்த ஜெபமோனமா, தேவனே, மனுஷர் பேசுகிற வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே நாங்கள் வைத்திருக்கும் அளவுக்கு அநேக நேரங்களில் நீர் பேசுகிற வார்த்தைகளை நிலைத்திருக்க நாங்கள் மறுத்து விடுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த இரவு வேளையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறையா. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையானது எங்கள் இருதயத்திலே, எங்கள் ஆத்துமாவிலே, எங்கள் மனதிலே, எங்கள் சிந்தையிலே நிலைத்திருக்கத்தக்கதான அனுபவங்களை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரேன், அந்த வார்த்தை எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும் ஐயா. எங்கள் தேவனுடைய கரத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இது நிமித்தம் எங்கள் ஜபங்கள் ஒரு ஆண்டவரே பதில் கொடுக்கிற ஜபங்களாய் மாறுவதாக. இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்த கனிகளை விட கிறிஸ்துவுக்கென்று மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. எங்களை பார்க்கும்போது ஆண்டவரே, கிறிஸ்தவன் என்று சொல்லத்தக்கதான அந்த ஒரு சீஷத்துவ வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தாவே, உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து இந்த பூமியிலே, அன்பில்லாத இந்த பூமியிலே உம்முடைய அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுக்கிற அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த நாளிலே ஜெபத்திலே பங்கெடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தை இவர்களிலும் நிலைத்திருக்கட்டும் ஐயா. அதனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த நிறைவான சந்தோஷமானது இவர்கள் ஆவியும், இவர்கள் ஆத்துமா, இவர்கள் சிந்தை, இவர்கள் குடும்பம் முழுவதையும் ஆளுகை செய்யட்டும். மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளித்த அருமையான சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரியும் மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் இந்த குடும்பத்தோடு கூட இருந்து உமக்குள் பலுகி பெருக பண்ணுவீராக. இந்த நாளில் ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்தருளும். மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரலோக பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருக்க நம்ம அதிக பிரயாசப்படுவோம். அது நிமித்தமாய் மிகுந்த சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஒருவரை வாழ்த்தி